ஃபைனலி இந்த சஞ்சு சாம்சன் ட்ரேட் ரூமர்ஸ் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினச்சா இனிமே தான் கதையை ஆரம்பிக்கிறது போல. இப்போ லேட்டஸ்ட்டாக கிரிக்பஸ் ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சஞ்சு சாம்சனை பற்றி. அதில் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்னும் சில சிஎஸ்கே அண்ட் ஐபிஎல் அப்டேட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பற்றியுமே கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பெய்ட் ப்ரொமோஷன். உங்களுக்கு ஜெனுவனா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா? இப்போ நான் சொல்ல போகிற இந்த வெப்சைட் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்டில் இருக்கிற வெப்சைட் லிங்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜை இங்கிலீஷாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து நிறைய டேப்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் கெயின் ஃபாலோவர்ஸை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் அகைன் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட யூசர் நேம், இன்ஸ்டாகிராம் யூசர் நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே இருக்கிற அந்த க்ரீன் கலர் ஃபைண்ட் யூசர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் லோட் ஆகி நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பிக் காட்டும். அதுக்கு கீழே வந்து நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து மினிமம் லீஸ்ட் அமௌண்ட்டே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் அந்த க்ரீன் கலர் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஒன் பை ஒன்னாக கெயின் ஆகிட்டே இருக்கும். ஒருவேளை ஏஷியா கப் 2025 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மேட்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து துபாய் அண்ட் அபுதாபி தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஏஷியா கப் வந்து இந்தியாவில் தான் நடந்திருக்க வேண்டியது இந்த எடிஷன். ஆனால் இப்போ வந்து டியூ டு பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வந்து துபாய் அண்ட் அபுதாபிக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்துக்கான ஏஷியா கப் வந்து T20 ஃபார்மேட்டில் தான் நடக்கும். மேட்சஸ் பார்த்தா வந்து செப்டம்பர் 9 ஆரம்பிச்சு 28 செப்டம்பர் அன்னைக்கு முடிய போகுது. குரூப் ஏல இந்தியா, பாகிஸ்தான், UAE, ஒமான். குரூப் பியில் பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், ஹாங்காங். டோட்டலாக 8 டீம்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ குரூப் ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், UAE, ஒமான் இருக்காங்க இல்லையா? இந்தியா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், UAE, ஒமான் இவங்க 3 பேருக்கு எதிராக வந்து குரூப் ஸ்டேஜில் ஒரு வாட்டி ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து குரூப் ஸ்டேஜில் நம்ம 3 கேம்ஸில் 3 வின் பண்ணுறோன்னா நம்ம குரூப்பில் வந்து ஃபர்ஸ்ட்டில் முடிப்போம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் பாகிஸ்தான் முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. தென் குரூப் பியில் வந்து ஆப்கானிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா வந்து டாப் 2ல ஃபினிஷ் பண்ணுறாங்கன்னா இந்த 4 டீம்ஸ் குவாலிஃபை ஆகியிருக்காங்க இல்லையா? இவங்க வந்து சூப்பர் 4க்கு குவாலிஃபை ஆவாங்க. அந்த சூப்பர் 4ல எவ்ரி டீமுக்கு அகைன்ஸ்டா வந்து ஒன் டைம் ப்ளே பண்ணுவாங்க. பொட்டன்ஷியலி நம்மளால 3 இந்தியா vs பாகிஸ்தான் மேட்சஸ் இந்த ஏஷியா கப்ல பார்க்க முடியும். ஸோ குரூப் ஸ்டேஜில் ஒரு மேட்ச், அதுக்கப்புறம் சூப்பர் 4ல ஒரு மேட்ச், தென் ஃபைனல்ஸ்ல இன்கேஸ் இந்தியா vs பாகிஸ்தான் வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு மேட்ச். இந்தியா vs பாகிஸ்தான் கிளாஷ் குரூப் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வந்து 14th செப்டம்பர் அன்னைக்கு நடக்க போகுது. ஸோ மார்க் த டேட்ஸ். ஆல்ரெடி இந்தியாவோட 15 மெம்பர் ஸ்குவாட் இந்த ஏஷியா கப்புக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஃபேன்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் T20 வேர்ல்ட் கப் வேற இருக்கிற காரணத்தால இந்த ஏஷியா கப்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த பிளேஸ் வந்து T20 வேர்ல்ட் கப்புக்கு செலக்ட் ஆக போறாங்க அப்படிங்கிறது. ஸோ சூரியகுமார் யாதவ் தான் வந்து சைடில் லீட் பண்ண போறாரு அப்படிங்கறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்கை கரண்டா அவரோட இன்ஜுரி ரீஹாப் ப்ராசஸ்ல இருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்திருந்தேன். அவருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஹெர்னியான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜுரி இருக்கு. ஸோ இன்கேஸ் அவர் டைம்குள்ள ரிகவர் ஆகலனா அப்போ சுப்மன் கில் தான் சைடு லீட் பண்ற மாதிரி இருக்கும். விக்கெட் கீப்பரா 100% சஞ்சு சாம்சன் தான் இருக்க போறாரு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட். ஸோ அவருக்கு பேக்கப்பா வந்து த்ருவ் ஜுரேல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பும்ராக்குமே கரண்டா இப்போ இன்ஜுரி இருக்கிற காரணத்தால அவர் ஏஷியா கப் ப்ளே பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல. ஒன் ஆஃப் ஷியோன் டுபே ஆர் ரியான் பராக் தான் ஸ்குவாட்ல இருக்க போறாங்க. ஓப்பனர்ஸ்க்கு ஹெவி காம்படிஷன் இருக்குங்க. அபிஷேக் சர்மா, சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், SSC ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் கைக்வாட் இப்படின்னு சொல்லிட்டே போலாம். ஸோ இந்தியாவோட ப்ராபபிள் 15 மெம்பர் ஸ்குவாட் இந்த ஏஷியா கப்ல என்னவா இருக்கும் அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். கரண்டா ஜிம்பாப்வே அண்ட் நியூசிலாந்து பார்த்தா வந்து ஜிம்பாப்வேல 2 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து நம்ம டெவான் கான்வே கூட வந்து 88 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருப்பாரு. இப்போ செகண்ட் டெஸ்டோட டே 1 வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. டே 1ல நம்ம ஜிம்பாப்வே 125 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. பிரெண்டன் டெய்லர் வந்து 3.5 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து கிரிக்கெட்ல ரிட்டர்ன் ஆகியிருக்காரு கைஸ். பிரெண்டன் டெய்லரை பத்தி தெரியாத எந்த ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேனுமே இருக்க மாட்டீங்க. நான் வந்து ஆக்சுவலி 2015 வேர்ல்ட் கப் நடந்துட்டு இருக்கிறப்போ செகண்டோ தேர்ட் ஸ்டாண்டர்டோ வந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்தியா ஜிம்பாப்வே மேட்ச் அன்னைக்கு பார்த்தா வந்து நம்ம பிரெண்டன் டெய்லர் ஒரு 100 வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அவரோட ஃபேமஸ் சிக்னேச்சர் அப்பர் கட் ஷாட் பண்ணா வந்து எல்லாரோட ஃபேவரட்டாகவுமே இருந்திருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பிளேயர், ரொம்ப கிளாஸா ப்ளே பண்ணுவார். அவரு ட்ரக் இன்டேக் காரணமாக ICC வர தடை பண்ணியிருந்தாங்க. இப்போதான் கிரிக்கெட்டுக்கு வந்து 3.5 இயர்ஸ்க்கு அப்புறமா ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. இன்னைக்கு கூட அவர் வந்து அப்பர் கட் ஷாட்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்கா எனக்கு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து 44 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. டீமே வந்து டோட்டல் ஸ்கோரே 125 தான். அதுல 44 ரன்ஸ் வந்து பிரெண்டன் டெய்லர் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. டே 1 முடிவில் நம்ம டெவான் கான்வே வந்து 79 ரன்ஸ் இப்போதைக்கு கரண்டா இருக்காரு. ஸோ நாளைக்கு டே 2ல கண்டிப்பா டெவான் கான்வே கிட்ட இருந்து ஒரு செஞ்சுரி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ் செஞ்சுரிக்கு அப்புறமா வந்து அதை கன்வெர்ட் பண்ணி 150 or 200 ஸ்கோர் பண்ணா இன்னுமே மகிழ்ச்சியா இருக்கும். ஸோ நாளைக்கு இந்த டே 2 நடக்க போகுது. ஸோ கண்டிப்பா எல்லாருமே பாருங்க. The 100 பக்கம் வந்தனா ஓவல் இன்வின்சிபிள்ஸ் அண்ட் லண்டன் ஸ்பிரிட் வந்து ஃபர்ஸ்ட் கேம்ல ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம சாம் கரன் அந்த கேம்ல வந்து 19 பால்ஸ் வந்து போல் பண்ணியிருப்பாரு. The 100 ரூல்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். 100 பால்ஸ் தான் per இன்னிங்ஸ் வந்து நடக்கும். அதுல வந்து ஒரு பவுலர் வந்து 20 பால்ஸ் தான் போல் பண்ண முடியும். நம்ம சாம் கரன் வந்து 19 பால்ஸ் வந்து போல் பண்ணியிருப்பாரு. அதுல 18 ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணியிருந்தாரு. 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருப்பாருங்க. ஃபர்ஸ்ட் கேம் செம கம்ஃபர்டபிளா வந்து ஓவல் இன்வின்சிபிள்ஸ் வின் பண்ணிட்டாங்க. பட் செகண்ட் கேம் நெக் டு நெக் போச்சுங்க. நம்மளோட நியூ சூப்பர் கிங் ஜேம்ஸ் வின்ஸ் கேப்டன் பண்ற சதர்ன் பிரேவ் அண்ட் மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் தான் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த The 100ல வந்து மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் தான் சப்போர்ட் பண்றேன். அதை பத்தி லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அங்கதான் வந்து நூர் அகமது இருக்காரு. என் தலைவன் எங்க போனாலும் விக்கெட் எடுக்கிறது
அடிக்கிறத ஸ்டாப்பே பண்ண மாட்டார். விக்கெட் டேக்கிங் மிஷின் கண்டிப்பாக 150 சொல்லலாம். ஸோ 20 பால்ஸில் 21 ரன்ஸ் கன்சீட் பண்ணி 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாரு. நம்மளோட ஜேமி ஓவர்டன் பார்த்தா வந்து லண்டன் ஸ்பிரிட்காக இந்த சீசனில் ப்ளே பண்ணுறாரு. அவரோட ட்வின் பிரதர் கிரேக் ஓவர்டன் பார்த்தா வந்து சதர்ன் பிரேவுக்காக ப்ளே பண்ணுறாரு. அதாவது ஜேம்ஸ் இன்ஸோட சைட்காக வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ எஸ் அவர் தான் வந்து மேட்சை ஃபினிஷ் பண்ணி சதர்ன் பிரேவை வந்து வின் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. டெல்லி பிரீமியர் லீக் சீசனில் நம்ம புராணி டெல்லி டீம் பார்த்தா வந்து இப்போ செகண்ட் கேமை வின் பண்ணியிருக்காங்க. காம் அண்ட் கம்போஸ்டாக சூப்பராக ப்ளே பண்ணி வின் பண்ணியிருக்காங்க சொல்லி ஆடம். நம்ம வன்ஷ் பேடி அஃப்கோர்ஸ் அவர் வந்து பேக் டு பேக்காக வந்து லோ ஸ்கோர்ஸ்க்கு அவுட் ஆகியிருக்காரு. இந்த செகண்ட் கேமில் வெறும் 19 ரன்ஸ் ஆஃப் 17 டெலிவரி ஸ்கோர் பண்ணி அவுட் ஆகியிருந்தாரு. நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் அவர் மேலே ஹோப் வச்சிருக்கோம், அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஹி வில் கம் அப் குட்னு. ஆனால் அவர் வந்து அதை காப்பாற்றுற மாதிரியே தெரியல. எனிவே ஸ்டில் ஏர்லி கேப்டன்சி ப்ரெஷர் வேறு கண்டிப்பாக இருக்கும். லேர்னிங் ஃபேஸில் தான் இருக்காரு. ஸோ அப்கமிங் கேம்ஸ்க்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஃபைனலாக இந்த சஞ்சு சாம்சன் ட்ரேட் நியூஸுக்கு வரலாம். ஸோ 2 days பேக் வந்து சஞ்சு சாம்சன் ஆர்ஆரை விட்டு லீவ் ஆக போகிறது இல்லை அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. பட் ஜஸ்ட் 1 டேல என்ன டெவலப்மெண்ட் ஆச்சுன்னு தெரியல. பிகாஸ் நேத்திக்கு கிரிக்பஸ் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா சஞ்சு சாம்சன் அண்ட் ராயல்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து சீரியஸ் டிஃபரன்சஸ் இருக்கு. அண்ட் சஞ்சு சாம்சன் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்து ஒரு ஃபார்மல் ரெக்வஸ்ட்மே வந்து வச்சிருக்காரு. என்ன ட்ரேட் ஆர் ரிலீஸ் வந்து பண்ணிருங்கப்பா ஆக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சஞ்சு சாம்சனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா he no longer wishes to continue with ராயல்ஸ். அண்ட் சஞ்சுக்கு க்ளோஸா இருக்கிற சில கரண்ட் ஐபிஎல் அண்ட் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா சஞ்சு அண்ட் ஆர்ஆருக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் கிரிக்பஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட் சைக்கிள் 2027 சீசன் வரைக்குமே வந்து சஞ்சு சாம்சன் வந்து டெக்னிக்கலா வந்து ஆர்ஆரோட தான் வந்து கண்டினியூ பண்ணி ஆகணும். பிகாஸ் ஒரு டீம் வந்து ஒரு பிளேயரை சைன் பண்றாங்கன்னா டெக்னிக்கலி அவர் வந்து 3 இயர்ஸ்க்கான கான்ட்ராக்ட்ல தான் வந்து சைனே பண்ணுவாங்களாம். ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப வந்து சஞ்சு சாம்சன் வந்து 2027 சீசன் வரைக்குமே இருந்தாகணும். தட்ஸ் வை கேகேஆர் விட்டு ஸ்ரேயஸ் ஐயர் லீவ் ஆனது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஸ்மூத் ப்ராசஸாக இருந்தது. ஆனால் ஆர்ஆர்லேருந்து சஞ்சு சாம்சன் லீவ் ஆக போகிறது வந்து கண்டிப்பாக ஸ்மூத்தாக இருக்காது. ஏன்னா சஞ்சு சாம்சன் என்னதான் இப்போ வந்து ஆர்ஆர் கிட்ட வந்து ஒரு ஃபார்மல் ரெக்வஸ்ட் வச்சிருந்தாலுமே ஆர்ஆர் எடுக்க போகிற டிசிஷன் தான் வந்து முக்கியமே. ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு நல்ல ட்ரேட் ஆஃபர் வந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த ட்ரேட் நடக்குமே தவிர இன்கேஸ் அவங்களுக்கு ட்ரேட் ஆஃபர் சரியா இல்லைனா அப்போ மேபி சஞ்சு சாம்சன் வந்து ஆக்ஷனுக்கு போற மாதிரி தான் இருக்கும். ட்ரேட் மூலமா போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஆர்ஆர் சீம்ஸ் டு பி இன்ட்ரெஸ்டட் இன் டூபே. பட் கிரிக்பஸ் அதை பத்தி எதுவும் சொல்லல. நான் என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் நான் சொல்றேன். பட் சிஎஸ்கேக்கு ட்ரேடிங் ஆஃப் பிளேயர்ஸ்ல வந்து உடன்பாடு கிடையாது. அதாவது பிளேயர் டு பிளேயர் ட்ரேட் வந்து உடன்பாடு கிடையாது. அவங்களுக்கு கேஷ் ட்ரேட் தான் பண்ணி ஆகணும்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்களாம். ராயல்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து கேஷ் ட்ரேட் அக்செப்ட் பண்ணாததுக்கு ஸ்ட்ராங்கான ரீசனுமே இருக்கு. ஏன்னா நீங்க 18 crores வச்சுட்டு நீங்க ஆக்ஷன்ல போயிட்டு ஒன்றும் பண்ண போறதும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 18 crores ஏத்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஆக்ஷன்ல கிடையவே கிடையாது எக்ஸப்ட் கேமரன் கிரீன் அண்ட் சம் அதர் பிளேயர்ஸ். ஸோ கேஷ் ட்ரேட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். சிஎஸ்கே டூபே ஆர் சம் அதர் பிளேயரை வந்து ட்ரேட் பண்ணா மட்டும் தான் இந்த ட்ரேட் நடக்கும். இதை நான் இப்போவே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க விரும்புறேன். ESPN கிரிக் இன்ஃபோ லேட்டஸ்டா பப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஆர்டிகல்லையுமே இதை தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சஞ்சு சாம்சன் வந்து ஆர்ஆர் விட்டு லீவ் ஆக போறாரு அப்படின்னு. அண்ட் அவங்க இன்னொரு விஷயமே வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்ஆருக்கு இன்னொரு 2 months இருக்கான் டிசிஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ நவம்பர்ல ஐபிஎல் ரிட்டென்ஷன் டெட்லைனுக்கு முன்னாடி ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த டிசிஷன் எடுத்தாங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து ரீடைன் பண்ணணுமா ஆர் ட்ரேட் பண்ணணுமா ஆர் ரிலீஸ் பண்ணணுமா அப்படின்னு. தோனி கொஞ்ச நாட்களாவே வந்து இங்க சென்னையில தான் இருக்காரு நமக்கு தெரியும். ஆனா இன்னொருத்தர் வந்து சீக்கிரட்டா சென்னையில இருக்காரு கேஸ். நம்ம ருத்ராஜ் கேக்வாட் வந்து சென்னையில வந்து நம்ம ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது நாவலூர்ல வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காராம். அண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேனேஜ்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அண்ட் டாப் பிளேயர்ஸ்க்கு நடுவில் வந்து மீட்டிங் வந்து நடந்திருக்கான். ஸோ மேபி தோனி அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் வந்து நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்டோட வந்து மீட்டிங் நடத்திருக்கலாம் இந்த சஞ்சு சாம்சன் ட்ரேடை பத்தி. பட் சிஎஸ்கே அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க வந்து ஆக்ஷன்ல தான் எங்களோட லக்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அதாவது சஞ்சு சாம்சனை ஆக்ஷன்ல ஆல் அவுட் போக போறோம்னு வந்து சொல்ல வந்திருக்காரு. அண்ட் இந்த கிரிக்பஸ் ரிப்போர்ட்டை கன்ஃபார்ம் பண்றதுமா நேத்திக்கு தோனி அண்ட் ருத்ராஜ் வந்து சென்னையில தான் இருந்திருக்காங்க. சபன் பேடல் அப்படின்னு தோனியோட நியூ பிராண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சபன் பேடல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டர் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ சவனுங்கிறது வந்து தோனியோட ஜெர்சி நம்பர், பேடலுங்கிறது ஒரு ஸ்போர்ட். ஸோ கிட்டத்தட்ட வந்து டென்னிஸ் ஸ்குவாஷ் மாதிரி இந்த கேம் இருக்கும். இந்த சென்டர் பண்ண வந்து பாலவாக்கம் ஈசிஆர்ல தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பேடல் கேம்ஸ் மாதிரிலாம் ஏதாவது ப்ளே பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த சென்டரை வந்து நீங்க செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த 7 பேடல் சென்டர்ல பார்த்தீங்கன்னா வந்து 3 பேடல் கோச் இருக்கு, 1 பிக்கிள் பால் கோர்ட், ஸ்விம்மிங் பூல், ஜிம், கஃபே, சானா, ரெக்கவரி ரூம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இந்த சென்டர்ல இருக்கு. ஸோ கைஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நிறைய விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களால முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. கீழே ஹைப்லாம் வேற ஒரு பட்டன் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் தட்டி விடுங்க. அண்ட் அவங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.